கிறிஸ்டியன்டம்ல ஒரு டேர்ம் இருக்குது ஃபெலோஷிப் அப்படின்ட்டு. அதாவது செக்குலர் வேர்ல்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், ஃபெலோஷிப் பண்ணுவோம். சரிங்களா? ஃபெலோஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றதுனா, நீங்க போய் ஃபெலோஷிப் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டும் மீட் பண்றீங்க, ஒரு கிறிஸ்டியன் பிலீவர் தான். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க எப்படி தெரியுமா வரணும் வீட்டுக்கு? ஏன்டா அவனை மீட் பண்ண அப்படி வரக்கூடாது. உங்க விசுவாசம் இன்னும் ஒரு படி மேல ஏறி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது பேரு தான் ஃபெலோஷிப். சேர்ந்து சாப்பிடுறது பேர் ஃபெலோஷிப் கிடையாது. சரிங்களா? அது எல்லா இடத்துலயும் பண்ணலாம். அது ஆபீஸ்ல டீம் அவுட்டிங் கூட தான் சேர்ந்து சாப்பாடு போடுறாங்க. ஃபெலோஷிப்னா யூ ஷுட் எடிஃபை யுவர் செல்ஃப். ஸோ உங்க வாழ்க்கையில வந்து அப்படிப்பட்ட நபர்களை நீங்க வைத்திருங்க. அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க உட்காந்து யோசிக்கணும், நீங்க போற சபை கரெக்டா இருக்கா, அங்க போனீங்கன்னா நீங்க வளர்றீங்களா, ஃபெய்த்ல வளர்றீங்களா. அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஹை டைம் யூ திங்க் வாட் எல்ஸ் குட் பி டன். ஸோ டங்ஸ்ல நிறைய ஜோம் பண்ணுங்க. டங்ஸ்ல ஜோம் பண்ணும்போது யூஆர் பில்டிங் யுவர் செல்ஃப், யூ எடிஃபைஸ் ஹிம்செல்ஃப். பக்தி விருத்தி, தமிழ்ல வந்து பக்தி விருத்தின்னு போட்டிருக்கு, அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை. பக்தி விருத்தினா பக்தி தான் விருத்தி ஆகுதுன்னு அர்த்தம். பக்தினா யுவர் பிலீஃப் சிஸ்டம், யுவர் ஃபெய்த் மட்டும் தான். இல்ல லிட்டரலி யூ பில்ட் யுவர் செல்ஃப், யுவர் பாடி கெட்ஸ் பில்ட். சி, நல்லா புரிஞ்சுக்கணும், என்னதான் நீங்க வந்து ஒரு நியூ ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்தாலுமே இட் ஸ்டில் லிவ்ஸ் இன் தி ஓல்டு பாடி. ஸோ இதை வந்து வேர்டுனால பில்ட் பண்ணணும். அடுத்தது அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுனால பில்ட் பண்ணணும். இந்த ஃபெலோஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். நீதிமொழிகள் 13:20, Proverbs 13:20. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, எப்படி உங்க விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வது. How to use your faith to receive your miracle from God. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். பயங்கர பவர்ஃபுல்லான வேர்ஸ். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். He that walketh with the wise becomes wise. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர்களோட தான் நீங்க நடக்கணும். What you want to see and manifest in life, you need to walk with such people. உங்களுக்கு சுகம் வேணும், நான் சுகத்தோட வாழணும், வியாதி இல்லாம வாழணும், டிவைன் ஹீலிங். சுகம்னா I'm not talking about இந்த உலகத்துல சொல்ற மாதிரி இந்த ஃபிட்னஸ் அப்படி பேசுறேன். I'm talking about divine healing. டிவைன் ஹீலிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி டிவைன் ஹீலிங்ல நான் வாழணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவர்களோட பழகணுமாங்க? டிவைன் ஹீலிங் பத்தி நம்பர் ஒன்னோட ஃபர்ஸ்ட் பழகணும். அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சுகமாக்குவார், சுகமாக்க மாட்டாரு, கர்த்தர் தான் கேன்சர் கொடுப்பாருன்னு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு. அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க அவன் இருக்கிற விசுவாசத்துல உறிஞ்சிருவான் ஸ்டாப் போட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா அதுதான். யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். பவுல் வந்து இது ரொம்ப கிளியரா எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 6ல ஃபர்ஸ்ட் 2 கொரிந்தியர் 15 படிப்போம். 2 கொரிந்தியர் 15, 33, 34 படிப்போம். சாரி ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15. 1 கொரிந்தியர் 15, 33, 34. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ். என்னதா ஈவில் கம்பெனின்னு? என்னது? ஆகாத சம்பாஷணங்கள். ஈவில் கம்பெனி என்ன பண்ணுமா? கரப்ட்ஸ் குட் ஹேபிட்ஸ். உங்ககிட்ட இருக்க விசுவாசத்தையும் நீங்க பழகிற மக்களை வச்சு அது வளருமா நாசமா போகுமான்றதை தீர்மானிக்கும் அது. ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? நீங்க ஒரு விசுவாசத்தோட இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த விசுவாசம் இதுக்கு மேல போகுமா இல்லையான்றத உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன் உங்ககிட்ட. நிறைய பேருக்கு வந்து அந்த விசுவாசம் வளராத காரணமே வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பீப்புள் தே அசோசியேட் தெம்செல்ஸ் வித். அந்த தேவனை பற்றின அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த், தேவன் நல்லவர் என்ற விசுவாசம், கர்த்தர் சுகமாக்குவாரு, கர்த்தர் தீமைக்கு காரணர் கிடையாது, கர்த்தர் என்றைக்கும் நல்லவர், இந்த மாதிரி விசுவாசம் எல்லாம் வளராத காரணமே என்ன தெரியுமா? இட் இஸ் பிகாஸ் இந்த ஒரு சரியான நபர்களோட பழகாதனால. இந்த ஃபெலோஷிப்னுவாங்க. இந்த கிறிஸ்டியன்டம்ல ஒரு டேர்ம் இருக்குது ஃபெலோஷிப் அப்படின்ட்டு. அதாவது செக்குலர் வேர்ல்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், ஃபெலோஷிப் பண்ணுவோம். சரிங்களா? ஃபெலோஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றதுனா, நீங்க போய் ஃபெலோஷிப் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டும் மீட் பண்றீங்க, ஒரு கிறிஸ்டியன் பிலீவர் தான். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க எப்படி தெரியுமா வரணும் வீட்டுக்கு? ஏன்டா அவனை மீட் பண்ண அப்படி வரக்கூடாது. ஏன்டா இவனை மீட் பண்ணணும்னு வரக்கூடாது.
உங்க விசுவாசம் இன்னும் ஒரு படி மேல ஏறி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது பேரு தான் ஃபெலோஷிப். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ பிலீவர் இட் இஸ் நாட் கால்டு ஃபெலோஷிப். சரிங்களா? அவர் பிலீவரா இருக்கிறதுனால அது பேர் ஃபெலோஷிப் கிடையாது. நிறைய பிலீவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஆனா ஃபெலோஷிப் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் திங். இப்போ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன், 2 பிலீவருக்கு மேல ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான் உங்களுக்கு. இப்பவே நான் சொல்றேன் உங்களுக்கு 2 பேருக்கு மேல இருக்க சான்ஸே இல்ல. தப்பே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபெய்த். நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் இப்படி இருக்க சொல்றீங்க, அப்ப யார்ட்டையும் நான் பழகக்கூடாதான்ட்டு. பாருங்க, ஐ எம் வெரி சீரியஸ் கை. சரிங்களா? இந்த மாதிரி வந்து அதாவது இயேசு வந்து நல்லா இயேசுவோட இதை பாருங்களேன். இயேசு எல்லாத்தையும் பழகுனாரா? இயேசு எல்லாத்தையும் பழகுனாரா இல்லையாங்க? பழகுனாருன்னா வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாரா? வருவாரு. வருவாரு, சாப்பிடுவாரு, உங்களை ஹீல் பண்ணுவாரு, கிளம்பி போய்கிட்டே இருப்பாரு. டெய்லி ஃபோன் பண்ணி, டேய் ஜாக்கியஸ் மச்சான் நல்லா இருக்கியாடா, நேத்து உன் வீட்டுக்கு வந்தேன், இன்னைக்கு நாள் வாட்ஸ்அப்ல ஹலோ ஜாக்கியஸ் ஹவ் ஆர் யூ ப்ரோ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். ஊழியம் வேற, ஃபெலோஷிப் வேற. ஊழியத்தை இது என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இப்போ நான்லாம் அப்படிதான் போனேன்னா ஊழியம் பண்ணனா வந்துகிட்டே இருப்பேன், அது வேற. ஆனா ஐ ஹேவ் ஃபெலோஷிப் வித் வெரி ஃபியூ பீப்புள். அவங்களோட பழகுறதுனால என் விசுவாசம் வந்து அடுத்த லெவலுக்கு தான் போகும். அவங்க விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போகும், என் விசுவாசம் அடுத்த அவங்களே சொல்லுவாங்க. உங்க கூட பேசும்போது நீங்க நீங்க பேசும்போதே சில பாயிண்ட் சொல்லிருவீங்கண்ணே. ஃபெலோஷிப்ல வந்து பிரசங்கம்லாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி உட்காந்து லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் பிரசங்கம்லாம் பண்ண மாட்டோம். ஃபெலோஷிப்ல வந்து பேசுவோம். பேசும்பொழுது சில பாயிண்ட்ஸ் வந்து ஆவியானவர் கொண்டு வருவார் வெளியில. அந்த பாயிண்ட்லயே வந்து அவங்க எடிஃபை ஆயிருவாங்க. அதே மாதிரி அவங்க பேசும்போது 4 பாயிண்ட் வருமா, அதுல நான் எடிஃபை ஆயிருவேன். ஆக மொத்தத்துல ஒருத்தர் என்ன ஆயிக்கணும், எடிஃபை ஆயிக்கணும். இதுதான் ஃபெலோஷிப். சேர்ந்து சாப்பிடுறது பேர் ஃபெலோஷிப் கிடையாது. சரிங்களா? அது எல்லா இடத்துலயும் பண்ணலாம். அது ஆபீஸ்ல டீம் அவுட்டிங் கூட தான் சேர்ந்து சாப்பாடு போடுறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப். ஃபெலோஷிப்னா யூ ஷுட் எடிஃபை யுவர் செல்ஃப். ஸோ உங்க வாழ்க்கையில வந்து அப்படிப்பட்ட நபர்களை நீங்க வைத்திருங்க. அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்டே கேளுங்க. எனக்கு கிவ் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வில் ஸ்டாண்ட் வித் மீ இன் ஃபெய்த். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னால என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்துருந்துச்சு, வெளிநாட்டுல இருக்கிறவரு. அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு இந்தியாவில். ஆனால் யார்ட்டையுமே சொல்லலை. அவருக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 4-5 பீப்புளுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணார். அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு இந்தியாவில், இன்னும் ஒருத்தருக்கு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 4-5 பேர் ஃபேமிலி கூட யாருக்கும் தெரியாது பெருசா. ஏன் அப்படின்னா அவர் ஒன்னே வந்து சொன்னாரு, பிகாஸ் நாட் எவ்ரிபடி வில் ஸ்டாண்ட் வித் மீ இன் ஃபெய்த். ஏன்னா எல்லாரும் என்னோட என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசத்துல நிக்க மாட்டாங்க. அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் கிரண். ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்கிட்ட என்ன, அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி இருக்கு கிரண், நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட, நீங்க சுகமாயிருவீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? இதே நீங்க எல்லாத்தையும் போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிரதர் நான் ஒண்ணு பாக்குறேன் பிரதர், ஏதோ ஒரு 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 உங்க மேல ஒருத்தன் தகடு வச்சுட்டான் பிரதர், ஒருத்தன் உங்க மேல. நீங்க யூகேல போய் இருக்கிறனால யாரோ பொறாமப்பட்டு உங்க மேல என்ன வச்சுட்டாங்க, பில்லி சூனியா வச்சுட்டாங்க பிரதர் உங்களை அப்படின்னு சொல்லி பயங்காட்டி இன்னைக்கு நிறைய பேர் இந்த பயத்தை தான் காட்டிட்டு இருக்காங்க. தகடு வச்சுட்டாங்க பில்லி சூனியா வச்சா. நான் தகடு வச்சுட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் கேட்பேன், சொன்னாங்களா உங்ககிட்ட தகடு வச்சுட்டு, எடுக்க வேண்டியதானே, ஏன் வச்சு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு. நாங்க நியாயமான கேள்வி தானங்க இது. ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க மேல தகடு வச்சுன்னு சொல்லிட்டாருங்க, அப்ப அவர் என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு போகணுமா இல்லையா? அதை இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், நான் பாஸ்டர் ஆண்டின் வீட்டுக்கு போறேன், ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்டர் ஆண்டி வச்சு சொல்றேன். ஏன்னா பாஸ்டர் ஆண்டி வந்து ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், அதனால தான் அவங்கள யூஸ் பண்றேன். நான் வீட்டுக்கு போயிட்டு, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு டேபிள் கடியில ஒரு பிசாசு இருக்கு பாஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர் என்கிட்ட என்ன கேட்பாங்க, அதை துரத்தி விடுங்க பிரதர் தான் சொல்லுவாங்க. ஒரு ப்ராஃபட் ஒருத்தர் இருக்காரு யூஎஸ்ல, என்னோட நண்பர், அவர் சொன்னாரு, அவரு நார்த் கேரளினால இருக்காரு அவரு. அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாராம், இந்தியால இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு, அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபட்னு தெரியாது, அவர் வீட்டுக்கு வந்தாராம். அந்த ஊழியக்காரர் வந்து அவர் சொல்லிட்டாரு அவங்க சர்ச்சில், டோன்ட் டெல் மீ தட் ஐ அம் எ ப்ராஃபட், லெட் ஹிம் கம் ஹோம் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் வீட்டில் அலோவ் பண்ணாங்களாம். அவர் இவர் வீட்டில் வந்து உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு, இவருக்கு தெரியாது இவர் ஒரு பெரிய ப்ராஃபிட், இவர் இன்டர்நேஷனல் ப்ராஃபிட், ஒரு வருஷத்துக்கு 45 கண்ட்ரி போவார் இவர். இவரு கூட பேசிட்டு இருந்தாராம். பேசிட்டு, உங்க வீட்டு அந்த ஒரு குட்டி சாத்தா இருக்கு அப்படின்ட்டாராம். அவங்க வீட்டுல ஒரு குட்டி சாத்தா இருக்குன்ட்டாரா. சொல்லிட்டு
சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிட்டாராம். கிளம்ப போனாராம். இவர் போய் கதவை மூடிட்டாராம். மூடிட்டு சொன்னாராம், ரியலா நடந்தது. கதை மூடிட்டாராம். மூடிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறாரா. இவரு கதை மூடிட்டு சொன்னாராம், இந்த குட்டிச்சாத்தனை கூப்பிட்டு கிளம்பு அப்படின்னாராம். இன்னும் நீ மட்டும் போற, அதையும் கூட்டிட்டு கிளம்புனாராம். அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். சொன்னாரா, இந்த பாரு என் வீட்டுல எதுவும் கிடையாது, அந்த குட்டிச்சாத்தா இப்ப அங்க இருக்குன்னா நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க, அதை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்ட்டாராம். அவரு ஷாக் ஆயிட்டாரா. பிரதர் நீங்க அப்படின்னாரா. நான் தான் இவரு அப்படின்னு அவர் பேரை சொன்னார். ஓ நீங்க தான் அவர், அவருக்கு தெரியலையா, அது பேர் சொன்ன பிறகுதான் இவரு தான், ஓ நீங்க தான் அந்த ப்ராஃபட்டா அப்படின்ட்டு. கரெக்ட் தானேங்க. வீட்டுல வீட்டுல ஒண்ணும் கிடையாது, வந்து இருக்குன்னா கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதானே. இப்போ உங்க வீட்டுக்கு நான் நாய்க்குட்டி கூட்டு வரேன், கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு கூடயே கூட்டு போகணும்ல. அந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் பண்றது. இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருங்கிறான் எனக்கு, ரசிக்கப்பட்டான் இந்துல இருந்து. ரசிக்கப்பட்டு போனோடனே அவன் சொல்லுவான், ஆனா யார் என் மேல கை வச்சாலும் ஒரு பெரிய பரம்பரை சாபத்தை அவன் மேல பாக்குறேன் அப்படின்வாங்க. அப்படி அவனை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டா எவனுமே கிடையாது அவன் இன்னைக்கு. அவன் சொல்லுவான், பாக்குறவன்ல இதான் சொல்லுவாங்கண்ணே அப்படின்ட்டு. நான் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எண்ணில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரியவர், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆனா பாக்குறவன்ல என்ன சொல்லுவான், உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு பிரதர். அதாவது நம்ம ஊர்ல வந்து இப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டா விக்கிரகம் இருக்கும், அங்கிருந்து வந்தா அது இருக்கும், இங்க இருந்து வந்தா இது இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் எல்லாருக்கும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு, வேற யாரும் இருக்க முடியாது. ஆமென். ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. ஹalleluya. ஆமென். ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டீங்க. தகடும் இயேசு இருப்பாரு, பக்கத்துல தகடும் இருக்குமா? இயேசு இருப்பாரு, பக்கத்துல குட்டி சாத்தானும் சேர் போட்டு உட்காந்துருக்குமா? என்ன வீடு என்ன கம்பார்ட்மெண்ட் போட்டு அபார்ட்மெண்ட்டா கட்டி விட்டுருக்காங்க உள்ள? இயேசு மட்டும் தான் இருக்க முடியும். ஆமென். இது இன்னொரு டாபிக். சில பேருக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் வந்து இந்த மாதிரி டிமானிக் ஆபரேஷன்லாம் நடக்குது. அது நான் இன்னொரு நாள் தனியா பேசணும்னு வச்சிருக்கேன். போன வாரமே சொன்னேன், அது தனியா பேசுறேன். ஏன்னா இது ஒரு தனி ஒண்ணு இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்றத நான் பேசுறேன். பட் வந்து when you are saved, you have the born again spirit inside of you. நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்குது? born again spirit தான் இருக்கு. சோ எதுக்கு இது நம்ம அவுட் ஆஃப் டாபிக் டிவியேட் பண்ண வேண்டாம். இந்த இதுக்கு வாங்க. சோ ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ் குட் ஹேபிட்ஸ். சோ தப்பான நபர்களோட சேரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன ஆகுதான்? பாலா போகுது. இது வந்து இன்னொரு இடத்துல பவுல் எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 6 14 இருந்து படிங்க சிஸ்டர். 14 இருந்து 11 இருந்தே படிங்க. 11 இருந்தே படிங்க. 2 கொரிந்தியர் 6 11 இருந்து. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச தெரிந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அதனால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே நிமிஷம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் 12வது வசனம். அந்த 12வது வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. அது இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்டா வருது. You are not restricted by us, but you are restricted by your own affections. தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, டிஸ்ப்ளே பண்ணியே வைங்க அத. தமிழ்ல எப்படி வருதுன்னா, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளம் எங்களை குறித்து நெருக்கம் அப்படின்னு தமிழ் கரெக்டா வரல. இங்கிலீஷ்ல கரெக்டா வருது. யூ ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் பை எஸ், பட் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் பை யர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்படின்னா என்னால நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போடல, நீ ஏன் ரெஸ்ட்ரிக்டடா வாழ்றனா, உன்னுடைய அஃபெக்ஷன்ஸ்னா உன்னுடைய ஃபீலிங்ஸ், உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய நம்பிக்கைகள், உன்னுடைய சிந்தனைகள், இதனாலதான் நீ ரெஸ்ட்ரிக்டடா இருக்க. புரியுதுங்களா இது சொல்றது? இன்னைக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாருனாலையும் நடக்கல. அது யாருனால நடக்குது? நம்முடைய தவறான நம்பிக்கையின் மூலமாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், நம்மளோட உணர்ச்சிகள் மூலமாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஹalleluya. அதனால பவுல் எழுதுறாரு, you are not restricted by us, but you are restricted by your own affections. affectionsனா your feelings, your thought process, what you believe, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, இதனாலதான் நீங்க எப்படி இருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள். This is what is restricting you. பில்லி சூனியம் கட்டுகள் எதுவும் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அத நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, பில்லி சூனியம் கட்டுலாம் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதுன்னு நான் பேசியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினேன், அதை கேளுங்க. அது எதுவுமே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. சோ உடனே ஒரு பிரச்சனை வந்தோடனே எதை யோசிக்காதீங்க, எதிர் வீட்டுல பில்லி சூனியம் வச்சுட்டானுங்க, அங்க இது வச்சுட்டானுங்க, இது எல்லாருக்கும் உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறதா வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா?
பீப்புள் ஆர் வெரி ஜாப்லெஸ் டு கீப் பில்லி சூனியம் ஃபார் யூ. எல்லாருக்கும் வேலையே இல்லை, எப்படியாவது கிரண் பாலுக்கு பில்லி சூனியம் வைக்கணுங்க. எனக்கு கிரண் பால் பாருங்க, ராகுல் காந்தி எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவருக்கு பில்லி சூனியம் வச்சாதான் வந்து கவர்மெண்ட்டே முடங்கிரும். அதெல்லாம் கிடையாது, சரிங்களா? பைபிள்ல பில்லி சூனியம் வச்சிருந்தா யாருக்கு தெரியுமா வச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பவுலுக்கு வச்சிருக்கணும். ஆனா பவுலே அப்படி பத்தி எங்கேயுமே எழுதல எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்ட்டு. பவுலை விட பெருசா ஊழியம் பண்ணிட்டோமா? கிடையாது. ஆனா அவரே என்ன எழுதலங்க, எனக்கு பில்லி சூனியம் வச்சாங்கன்னு எழுதவே இல்லை. பவுலுக்கு வந்து மால்தா தீவுல வந்து பாம்பு கடிக்குது, கதை தெரியும்ல. மால்தால ஷிப்ரக் ஆகி மால்தால இறங்கிடுறாரு. இறங்கினோட பாம்பு கடிக்குது. பாம்பு கடிச்ச உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றானுங்க, பவுலை பார்த்து இவன் பெரிய பாவியா இருப்பானோ, கப்பல் சேதத்துல பிழைச்சான் ஆனா பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பவுல் என்ன ஏதாவது பண்ணாரா? ரியாக்ட் பண்ணாராங்க? அதை உதறி விட்டுட்டு he shook off the creature from his hands அப்படின்னே வருது. அதை உதறி விட்டுட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு, அவருக்கு ஒன்னும் ஆகலன்றதை பார்த்த உடனே எவன்லாம் வந்து அவரை பார்த்து சபிச்சானோ அவனே வந்து காலில் விழுறான். என்னன்னு சொல்றான், நீ தேவன் அல்ல, நீ தேவன் ஏன் அப்படின்ட்டான், நீ கடவுளியான்ட்டான். ஃபர்ஸ்ட் என்னங்க சொன்னாங்க எல்லாரும், பெரிய பாவியா இருப்பான் இருந்தாலு, கப்பல் சேதத்திலே பழச்சிட்டான், கப்பல் கடல்லே பழச்சு, இங்க பாரு கடவுள் அவனை விடல, கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி அடிக்குது கர்மா அவனை அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. இனி உங்களுக்கு வேலை இல்லடா, உங்களுக்கு ஆகுனா பில்லி சூனியா பள்ளி சூனியா அந்த சூனியா குட்டி சாத்தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் என்னாச்சுங்க, இதனாலதான் வந்து யார் கூட பழகுறோன்ற ரொம்ப முக்கியம். சும்மா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பிரதர், அது ஒண்ணு இல்ல பிரதர், நீங்க இந்துல இருந்து ரசிக்கப்பட்டீங்களா பிரதர், அந்த நிறைய விக்கிரகம்லாம் இருக்கு பிரதர், அது எங்க இருக்கு பிரதர், உங்களுக்குள்ளதான் இருக்கு பிரதர், உங்க வீட்டுக்குள்ள இருக்கு பிரதர், உங்க உங்க இதை தோண்டுங்க பிரதர், அடியில இருக்கும் பிரதர். அது நான் ஜோம் பண்ண பிரதர், உங்க வீட்டு மேல ஒரு கருப்பு கிளவுடு பார்த்தேன் பிரதர். ஆமா, டெய்லி மழை பெய்யுது, கருப்பு கிளவுடு தான் இருக்கும். இது இங்க ஒண்ணு வெளியே நிக்குது பிரதர் டெய்லி. ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ் யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இட் இஸ் a சைன் தட் யூ ஷுட் ஸ்டாப் தட் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க யாராவனா இருந்துட்டு போட்டோம், சரிங்களா? முதல்ல கட் பண்ணி விடுங்க, தேவையே இல்லை அப்படி. இல்ல நீங்க போற சபையில அப்படி சொன்னாங்கன்னா, நான் சொல்லக்கூடாது, சரிங்களா? நான் சொல்லக்கூடாது, இதை கொஞ்சம் யோசிங்க, திரும்ப அங்க போகணுமான்ட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க போற சர்ச் எப்படி இருக்கணும் தெரியுமா? அங்க போயிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க விசுவாசம் வளர்ந்துருக்கணும், விசுவாசம் குறைஞ்சிருக்க கூடாது, பயத்தோட வரக்கூடாது. வெளியே வரும்போது விடுதலையோட வரணும். ஒவ்வொரு சண்டையும் நீங்க செய்தி கேட்டு வெளியே வரும்போது விடுதலையோட வரணும். இப்ப எங்க ஜூம் மீட்டிங் வரீங்க, முடிச்சோட பயத்தோட இருக்கீங்களா எல்லாரும்? ஐயோ என்ன இருக்குன்னு தெரியலையே, பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, அதுவும் நைட்டு 8 மணிக்கு வேற வச்சுட்டு பில்லி சூனியா இருக்கு குட்டி சாத்தா இருக்குன்றாரு, எப்படி நைட்டு தூங்குறதுன்னு தெரியலையே அப்படின்றீங்களா? கிடையாது. சத்தியத்தை கேட்டா சத்தியம் விடுதலை ஆக்கணும் உங்களை. ஸோ நீங்க அது இது எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் ஆக்சுவலி இந்த டாபிக் நான் பேச மாட்டேன், பட் இன்னைக்கு எனக்கு பேசணும்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்க உட்காந்து யோசிக்கணும், நீங்க போற சபை கரெக்டா இருக்கா, அங்க போனீங்கன்னா நீங்க வளர்றீங்களா, ஃபெய்த்ல வளர்றீங்களா? அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஹை டைம் யூ திங்க் வாட் எல்ஸ் குட் பி டன். இப்ப நானும் ஒரு பாரம்பரியமான ஒரு சபையில வந்து வளர்ந்தேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டனிலாம் கேத்தலிக் சர்ச்ல தான் வளர்ந்தாங்க. ஆனா he was not sticking to it, nor me. நானும் அப்படி வந்து அதிலே எல்லாம் ஒட்டல, இந்த பாரம்பரியத்துல தான் இருக்கணும், சரிங்களா? பாரம்பரியம் சோறு போடாது. இயேசுவே சொல்றாரு, யூ நல்லிஃபை த பவர் ஆஃப் காட் பை யுவர் ட்ரெடிஷன்ஸ். தேவனுடைய வல்லமை அவமாக்குறீங்க எப்படி? உங்க பாரம்பரியத்தினால. ஸோ ஒரு பாயிண்ட் எனக்கு வந்த பிறகு என் லைஃப்ல வந்து ஐ வாஸ் ரியலைசிங், வேதத்துல இருக்கிறது எதுவுமே நான் பார்க்கலன்னா நான் எதுக்கு இங்க போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு என்னுடைய வாலிப நாட்கள்ல. ஹீலிங் இல்லைன்றான், ஹீலிங் கேட்டா கிடையாதுன்றாங்க. எங்க ஹீலிங் வந்து பேசிக்ங்க, ஜீசஸ் மினிஸ்ட்ரியில பேசிக் மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரி. அதுவே இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போகணுமா? என்னங்க கரெக்ட் தானே? ஏசு எங்க போனாலும் சுகமாக்குதான் வேதத்தில் தெளிவா போட்டிருக்கு. அதே வேதத்தை தான் நீங்களும் படிக்கிறீங்க, ஆனா கேட்டா ஹீலிங் கிடையாதுன்றீங்க. அதெல்லாம் இப்ப கிடையாது, அதெல்லாம் வந்து அந்த அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சு போச்சு, இப்பெல்லாம் கிடையாது.
அப்ப நான் உட்காந்து யோசிச்சேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போகணுமா? அப்ப நான் தேடினேன். இமிடியேட்டா எனக்கு ஒரு இடம் கிடைக்கல. எடுத்த உடனே இமிடியேட்டா டக்குன்னு ஒரு சர்ச்சுக்கலாம் அப்படிலாம் இல்ல. தேடினேன். ஐ வாஸ் சர்ச்சிங். ஐ வாஸ் ஆஸ்கிங் காட், தி ஸ்பிரிட் ஆஃப் காட். வேற எங்க நான் போகணும்? அடுத்து நான் எங்க போகணும்? அது ஸ்பிரிட் ஆஃப் காடே கைட் பண்ணுவாரு. இங்க போ அப்படின்னுவாரு. அப்ப அங்க சீசன் அங்க அங்க உங்க சீசன் முடிஞ்சிச்சு, அங்க யுவர் டைம் இஸ் அப்னா தென் காட் வில் டெல் யூ டு மூவ். Christianity is all about growing and moving forward. Amen. You need to keep moving forward. You need to keep moving forward. Your growth should be always upwards. Your revelation about God should keep increasing. ஆமென். 10 வருஷத்துக்கு முன்பதாக இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் உங்க வாழ்க்கையில. நீங்க எடுத்து உங்க பழைய 10 வருஷம் இப்ப நான்லாம் டெஃபினட்டா ஐ கேன் டெல் 2014ல இருந்ததுக்கும் 24ல இருந்ததுக்கும் there is a huge difference in my life. Not little, huge difference is there. I can literally see that. 2014ல நான் ஊழியத்துக்கு வந்த போது இருந்த நிலைமைக்கும் விசுவாசத்திலையும் சரி எல்லாத்துலயும் சரி இருந்த நிலைமைக்கு இப்ப இருக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஐ கேன் லிட்டரலி see that. இதே 2034ல இன்னும் வேற லெவல்ல இருப்போம் நான். இப்படிதான் இருக்கணும் உங்க கிராஃப். அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த குட் ஓல்ட் டேஸ் அப்படி சொல்லக்கூடாது நீங்க. அப்பெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா பிரதர்? அப்படி பேசக்கூடாது. அப்பத்தை விட இப்ப நான் நல்லா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நீங்க. இப்படிதான் வந்து நீங்க குரோ ஆகணும். ஹல்லேலூயா. ஆமென். சோ அந்த 2 கொரிந்தியருக்கு வந்துருங்க. 2 கொரிந்தியர் 6க்கு வந்துருங்க. 6 13 படிங்க சிஸ்டர். 13ல இருந்து படிங்க. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நிமித்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? போதும் சிஸ்டர். சோ இங்க பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, விசுவாசி அவிசுவாசி சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்களேன். உங்களை எப்படி சொல்றாரு பாருங்களேன். இங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து எப்படி பவுல் வந்து எடுத்துக்காட்டுறாரு பாருங்களேன். நீதிக்கும் அநீதிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும். சோ இப்போ உங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு? ரைச்சஸ் மேன் அப்படின்றாரு. உங்களை பார்த்து லைட்ன்றார். For what fellowship as righteous with lawlessness and light with darkness. So நீங்க என்னதாங்க? நீங்க ஒரு நீதிமான், நீங்க ஒரு வெளிச்சம். You are a righteous man and you are a light. So இப்போ போய் நீங்க எப்படி வந்து ஒரு இருளான ஒரு மனுஷனோட போய் நீங்க இது பண்ண முடியும்? ஐக்கியமாக முடியும். இருள்னா நான் வெறும் அவிசுவாசிகளை மட்டும் பத்தி பேசல. விசுவாசமே இல்லாம இருக்கிறவங்களோட எப்படி நீங்க போய் ஃபெலோஷிப் வச்சுக்க முடியும்னு கேட்கறேன். See, first of all, you need to understand, நீங்க ஒரு certain level reach பண்ணணும். இதுதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்க ஒரு certain level reach பண்ணாதான் இம்பாக்ட் கொண்டு வரும், இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வர முடியும். நீங்க போய் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கேட்டு பாருங்களேன். பெருசா இம்பாக்ட் பண்றாங்கல்ல கிறிஸ்தவ உலகத்துல, அவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்க. எத்தனை பேரோட பேசுறாங்க, எத்தனை பேரோட பழகுறாங்கன்னு போய் கேட்டு பாருங்களேன். சான்ஸ் கிடைச்சா கேட்டு பாருங்க. நான் கேட்டு பார்த்துட்டேன். யார்ட்டும் நிறைய பேர்ட்டெல்லாம் பேசுறது இல்லை. அவங்கலாம் few friends they will have, very good friends, faithful. அதுல இருந்தா நான் கத்துக்கிட்டேன். முதல்ல எனக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் நீ வந்து உன்னோட விசுவாசத்துல வளர முடியும். நீ யாரோட ஃபெலோஷிப்ல இருக்கணும். அதனாலதான், ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றாரு. அப்படி கொண்டு வர்றாரு பவுல். நீ வந்து நீதிமான், நீ வந்து ஒளின்றாரு. So you cannot be equal to them. நீ அவங்களோட போய் சேர்ந்து அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியத்தையும் ஃபெலோஷிப்பையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. என்னைக்குமே ஊழியம் ஹீலிங் பண்ண கூப்பிடுறாங்களா, அப்ப ஹீலிங் பண்ணுங்க, தப்பே கிடையாது. யார் கூப்பிட்டாலும் போங்க. ஹீலிங் உங்களை யார் ஹீலிங்க்கு கூப்பிட்டாலும் போங்க. அவங்களுக்கு கத்தர் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. ஏன்னா இயேசு வந்து he had no strings attached, no conditions. இயேசு யார் கூப்பிட்டாலும் போவார். அப்படிதான் நீங்களும் இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் போங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, ரட்சிப்புக்குள்ள அவங்களை நடத்துங்க, சுகத்தை கொடுங்க, கத்தர் அவங்க அறிந்து கொள்ளட்டும். ஆமென். அது வந்து உங்களோட ஊழியம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா ஃபெலோஷிப்னு வரும்போது யார் கூட இருக்கணும்? அவங்ககிட்ட உங்க ஃபெய்த்தை பில்ட் பண்ற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும். உங்க கூட நிக்கிற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும். உங்களை எடிஃபை பண்ற மாதிரி ஒரு ஆளா இருக்கும். ஆமென். அடுத்தது சரி, இதை முடிச்சிடும். அடுத்தது போவோம். இன்னொரு வழி எப்படி நீங்க விசுவாசத்தை வந்து வளர்க்கறது உங்களுடைய வாழ்க்கையில வந்து 3 இது பார்த்துட்டோம் நம்ம. 4வது வந்து ஹோலி கம்யூனியன். த்ரூ ஹோலி கம்யூனியன், கர்த்தருடைய பந்தியின் மூலமாக. 1 கொரிந்தியர் 11ல பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 11:30. 1 கொரிந்தியர் 11:30.
இது நிமித்தம் ம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ம் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ம் இதன் நிமித்தம், for this reason many are weak and sick and many sleep. இதன் நிமித்தம் அநேகர் பலவீனம். எதன் நிமித்தம் நினைக்கிறீங்க? இது சில பேர் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அந்த முந்தின வசனத்துல எடுத்துட்டு இந்த 27, 28, 29 படிச்சு அபாத்திரமாக கர்த்தருடைய பந்தியில பங்கேற்றதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்களாம்? மரித்து போனார்கள், வியாதியில இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். அபாத்திரமாக எடுத்ததுனால அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நிதானிக்காததுனால. புரியுதுங்களா? நிதானிப்பாக்காதனால. இந்த வசனம் படிங்க சிஸ்டர். 29 படிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானிக்காததுனால, டிசர்ன் பண்ணதுனால அவங்க எல்லாம் வீக்கா சிக்கா இருந்தாங்க. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. இதை எப்படி போதிச்சுட்டாங்கன்னா, கிறிஸ்தவத்துல எப்படி போதிச்சுட்டாங்கன்னா, கம்யூனியனை இவங்க சரியா எடுக்கலன்னு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இந்த வசனத்துல இல்லாத காரணம்லாம் சொல்லிட்டாங்க. பாவத்தோட எடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய காரணங்கள். இப்ப நான் வளர்ந்த பேக்ரவுண்ட்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சின் கன்ஃபெஷன் பண்ணிட்டு தான் நீ கம்யூனியன் எடுக்கணும்னு. ஸோ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அவசரமா உட்காந்து கன்ஃபர்ஸ் பண்ணுவேன் சர்ச்சில், லாஸ்ட் ரோல உட்காந்து எடுத்துட்டு ஓடி போயிடுவேன். ஆனால் நான் எடுத்துருவேன் கம்யூனியன். ஆனால் அவசரமா என்ன பண்ணுவேன், கன்ஃபெஷன் பண்ணுவேன். சில வாரம் எடுக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பாவம் பண்ணியிருப்போம். இல்லை கொஞ்சம் அந்த வாரம் லீவ் விட்டுருவோம். அந்த வாரம் லீவு எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்கு. இப்போ டைம் பத்தாது பாருங்க அவசரமா சொல்றதுக்கு. அதனால அன்னைக்கு லீவு, சரிங்களா? லீவ் விட்டுட்டு பண்ணோம். அப்போ நான் யூத் ஃபெலோஷிப்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் வாலிப நாட்கள். அப்போ என் யூத் ஃபெலோஷிப்ல ஒரு லீடர் ஒருத்தர் இருந்தார், அந்த லீட் பண்றது. அவர் கம்யூனியனே எடுக்க மாட்டார். அவர் பாருங்க, கம்யூனியன் எடுக்கவே மாட்டார். அவர் எங்களுக்குலாம் ஒரே டவுட், இவர் லீடரா இருக்காரு எடுக்க மாட்டாரு. அப்போ எனக்கு ஒருத்தன் சொல்லிட்டாடே, ஒரு பெரிய பாவியா இருப்பாருன்னு நினைக்கிறேன்டா, அதை எடுக்கவே மாட்டாரு. நம்மளாவது பரவாயில்ல, சின்ன பாவி நினைக்கிறோம், அப்போ போய் எடுத்துடுறோம், இவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் ஏன் எடுக்காம இருந்தாருன்னு அப்புறம் தான் புரிஞ்சு, அவருக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் அன்வர்தினஸ், தான் தகுதியற்றவன்ற ஒரு இது இருந்ததுனால அவர் எடுக்கவே மாட்டாரு, கிட்டே வர மாட்டாரு. எங்களுக்குலாம் அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா, நாங்க இந்த ஒரு பாயிண்ட் எங்களுக்கு, நீங்க கம்யூனியன் எடுக்க மாட்டேன் எங்களை கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் மாட்டிக்கிச்சு அது அன்னைக்கு. அவர் இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அன்வர்தினஸ்னால எடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், எடுக்கவே மாட்டாங்க கம்யூனியன். கேட்டா இல்ல நான்லாம் எடுக்க முடியாது, எனக்குள்ள நிறைய பாவம் இருக்குது, பாவிகளும் பிரதான பாவி அப்படின்னு அந்த வருஷத்துலாம் தூக்கிட்டு வந்து நான்லாம் எடுக்கவே மாட்டேன் பிரதர் அப்படின்ட்டு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பவுல் இதை நான் இப்போ டீச் பண்ண முடியாது. இதை நான் நிறைய டீச் பண்ணியிருக்கேன், என்னுடைய பழைய வீடியோஸ்ல பாருங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி டீச் பண்ண போறேன் ப்ராபப்ளி இந்த கம்மிங் வீக்ஸ். நான் ஒரு வாரம் கம்யூனியன் பத்தி மட்டும் பேச போறேன். பவுல் தெளிவா எழுதுறாரு 23 26. நம்ம வாரம் படிக்கிறோம் கம்யூனியன் எடுக்கும்போது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு தான் போட்டிருக்கு. ஆமென். யாரை நினைவு கூறும்படி? இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறணும். எதை நினைவு கூறணும்? அவரோட மரணத்தை நினைவு கூறணும், பாடுகளை நினைவு கூறணும். எதற்காக அவர் பிற்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது, அதை நினைவு கூறணும். அதை நினைவு கூறி அதை நிதானித்து எடுக்காதவர்களுக்கு 30வது வசனம் நடந்துருது. இதன் நிமித்தம் அதை நினைவு கூறாம அதை நிதானிக்காம எடுக்கிறவனுக்கு தான் என்ன நடக்குது? 30வது வசனம், இதன் நிமித்தம் அநேகர் பலவீனமா இருக்கிறீங்க, மரித்து போயிட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒழுங்கா நிதானித்து எடுத்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அப்படியே ஆப்போசிட், 30க்கு ஆப்போசிட். இதன் நிமித்தம் நீங்கள் சுகமா இருப்பீங்க, ஜீவனோடு இருப்பீங்க. நிதானித்து எடுக்கலன்னா எப்படி இருப்பீங்க? பலவீனமா இருப்பீங்க, மரித்து போவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட்? சிம்பிளா சொல்லணும்னா, டிசைன் பண்ணி எடுத்தா எஃபெக்ட் இருக்கும், டிசைன் பண்ணாம எடுத்தா நோ எஃபெக்ட். எஃபெக்டா இருக்காது, வியாதியில இருக்க வேண்டியதான். ஆனா டிசைன் பண்ணி எடுத்தீங்கன்னா வியாதி படுக்கை மாறிடும், சுகமாயிருவீங்க, மரணம் மாறிடும், ஜீவன் உண்டாயிரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றது? சிம்பிளா சொல்லிட்டேன். இதை குறித்து நான் திரும்ப எடுக்கிறேன்னா, இது பழைய வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பாருங்க யூடியூப் சேனல்ல. கம்யூனியன் பத்தி நான் பேசியிருப்பேன். ஆமென். So through holy communion you can exercise your faith to receive from God. இது ஒரு முக்கியமான ஒரு வழி. நான் கடைசியில முடியும் போது நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு முக்கியமான வழி. 5வது வழி, the 5th way to appropriate God's miracles through prayer. சரிங்களா? பிரேயர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜெபம் பண்ணும் பொழுது இது கண்டிப்பா நடக்கும். அது எஸ்பெஷலி ஹீலிங்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஐ மீன் ஃபார் ஹீலிங் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஹீலிங் பிரேயர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, கெஞ்சி மன்றாடணும் ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே மனம் இறங்கும், அடியேன் மேல எப்படியாவது உன் கையை வையும்,
அப்படின்னு கதறி கூப்பாடு போட்டு அவர் கையை பிடிச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தலையில வச்சு அந்த பிரேயர் சொல்லலைங்கண்ணா. அந்த பிரேயர் பத்தியே பேசல. ஹீலிங் பிரேயர் இஸ் அ கமாண்டிங் பிரேயர். ஆமென். சுகத்துக்கு ஜெபம் பண்ணும்போது நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இயேசுவை போலதான் ஜெபம் பண்ணுவீங்க. இயேசு எப்படி சுகத்துக்கு ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, இந்த பாவிக்கு மன இறங்கும் ஆண்டவரே, என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, குஷ்டரோகம் வந்துருச்சு உன் மேல, பாவம் பண்ணிட்டான் ஆண்டவரே, பாவம் பண்ணிட்டான், எப்படியாவது உன்னை சுகமாக்குங்க ஆண்டவர். அப்படி ஜெபம் பண்ணாரா? மத்தேயு 8 எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு. ஐ எம் வில்லிங், பி கிளீன். அவ்வளவுதான். சோ ஹீலிங் பிரேயர் எல்லாமே எப்படிங்க? தேவ வார்த்தையும் வசனத்தையும் நீங்க என்ன பண்ணுமா? அறிக்கை செய்கிறது, கமாண்ட் பண்றது, கட்டளையிடுறது. இதுதான் ஹீலிங் பிரேயர். ஹீலிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த புள்ள வந்து ஐசியூல இருக்கும்போது காதுல போய் என்ன பண்ண? பேசினேன், கட்டளையிட்டேன், இயேசு நாமத்துல எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு இயேசு நாமத்துல அந்த பிள்ளைக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு கமாண்ட் ரிலீஸ் பண்றேன். அவ ஸ்பிரிட்டுக்கு ஒரு கமாண்ட் ரிலீஸ் பண்றேன். விசுவாசத்தினால நான் அதை பேசுறேன். ஹல்லேலூயா. அது ஏதோ என்னுடைய மாம்சத்தின் தைரியத்தினால நான் அதை பேசல. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தினால நான் அதை பேசுறேன். இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீச், இட் இஸ் அ ஸ்பிரிட் லெட் ஸ்பீச். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் பேசுறாங்கல்ல, உன்னால் முடியும், யூ கேன் டூ இட். அது உன்னால் முடியும். இங்க உன்னால் முடியும் பேசவே இல்லையங்க. நாங்க இங்க ஹீலிங் நம்மளால முடியுமா? எங்கேயாவது சொல்லுங்க. நம்மளால ஒரு ஹீலிங்கும் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீ சுகமா இருப்பாயின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. இதை தான் நாம போய் கமாண்ட் பண்ணணும். அவர் தழும்புகளால் சுகமாயிட்ட. பை ஹிஸ் wounds your wounds are healed. அவருடைய தழும்புகளால உன்னுடைய காயங்கள் எல்லாம் சுகமாயிருச்சு. ஸோ இந்த பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க பழைய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா அற்புதங்கள் எல்லாமே கமாண்ட் பண்ணி தான் நடந்திருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாடு அற்புதங்கள்லாம் எல்லாமே கமாண்டிங்கா தான் இருக்கும். எங்கேயுமே கெஞ்சிலாம் இருக்க மாட்டாங்க. எலைஜா போறாரு விதவை வீட்டுக்கு, கமாண்ட் பண்றாரு, முதல்ல எனக்கு ஒரு துண்டு எடுத்துட்டு வா, ரொட்டி எடுத்துட்டு வா. இஸ் கிவிங் a command to the widow. அங்க உட்காந்து கெஞ்சிட்டு, ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை அவருக்கு வந்துருச்சு. ஏற்கனவே என்ன வந்துருச்சு? எலியா, நீ இப்போ சராபத்துக்கு போ, அங்க ஒரு விதவின் இடத்துல நான் வந்து கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை போஷிப்பதற்காகன்றதுக்கு வார்த்தை வந்துருச்சு. ஐ commanded the widow to provide for you. சோ போயிட்டு கமாண்ட் பண்றாரு, bring a morsel for me first. எனக்கு ஒரு ரொட்டியை கொண்டு வா முதலன்றார். கமாண்ட் பண்றாரு. அந்த அம்மாட்ட அடிச்சு புடிங்கிருப்பார்ல. எலியா கொஞ்சம் கோவக்காரர் தான், கிச்சன்லயே நின்றுப்பான்னு நினைக்கிறேன், கொடுக்குற வரைக்கும் போக மாட்டேங்க இருந்து அப்படின்ட்டு. இந்த அம்மா நினைச்சிருக்கோம், ஊழியக்காரன்னு வீட்டுக்குள்ள விட்டா இப்படி பண்றாரு இந்த ஆளு அப்படின்ட்டு. கொடுத்தே ஆகணும்னு இருக்கும். நின்று இருப்பாரு போய் கிச்சன்லயே, போடு இப்பவே ரொட்டியை சுடு அப்படின்னு இருப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து யோசுவா என்ன பண்றாரு? அந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்றாரு, சந்திரனும் சூரியனும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கமாண்ட் தான் பண்றாரு, கெஞ்ச மாட்டுறாரு. பாத்திருக்கீங்களா? எவ்ரி miracle in the Old Testament was commanded by a man of God. அதே தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இயேசு பண்றாரு, கமாண்ட் பண்றாரு. வந்து காற்றையும் கதரையும் கடலையும் அதட்டுறாரு. கமாண்ட் எப்போ தெரியுமா வெளியே வரும்? கமாண்டிங் பிரேயர் எப்போ தெரியுமா வெளியே வரும்? வேர்ட் ஆஃப் காட் உள்ள இருக்கும்போது வரும். ஆமென். when the word of God is inside of you, command will come outside. அதனாலதான் வேர்ட் ஆஃப் காட் உள்ள போறது ரொம்ப முக்கியம். வெறும் வேர்ட் ஆஃப் காட் இல்லாம கமாண்ட் எல்லாம் பண்ணவே வராது. நிறைய பேருக்கு வந்து கிரைசிஸ்ல வந்து வாயை திறக்க முடியல, ஒன்னும் வரமாட்டீங்க வாயில இருந்து. ஏன்னா உள்ள வேர்டு இல்ல. இப்போ வந்து இப்போ உங்க முன்னாடி வந்து ஒரு பிசாஸ் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பிசாஸ் நிக்குதுன்னா உள்ள வேர்டு இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? இயேசு நாமத்துல போன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? துரத்துவீங்க. வேர்டு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வேர்டே இல்ல உள்ள, என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது டிராக்குலா படம் பார்த்திருப்பீங்க, பழைய டிராக்குலா படம். அதை பார்த்துட்டு கிராஸ கீஸ காட்டுவீங்க இப்படி இப்படின்னு. அது போகவே போகாது. இந்த பழைய பேய் படம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த பைபிள் இப்படி காட்டு, பைபிள் இப்படியே காட்டுவாங்க. பைபிளை முன்னாடி வச்சுட்டே போவார், நடந்து போவார் ஊழியர். இது ரியலா நடக்குது. அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாருங்க, பைபிள் இப்படி வச்சுக்கிட்டாருங்க ஃப்ரண்ட்ல, பைபிளை ஃப்ரண்ட்ல அனுப்பிட்டு அவர் வராராம் உள்ள. ரியலா நடந்துச்சு இதெல்லாம். உள்ள வந்துட்டு ஓடுறாராம் வெளியில. இதெல்லாம் ரியல் ஸ்டோரிங்க, எல்லாம் கதையெல்லாம் கிடையாது. எல்லாம் கதை இல்ல, நிஜம் இல்ல, சென்னையில நடந்து கொண்டு இருக்குது இதெல்லாம். உள்ள வந்துட்டு பைபிள ஃபர்ஸ்ட் பைபிள உள்ள அனுப்புறாராம், வேர்டை உள்ள அனுப்புறாராம். பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் மேன் பாத்தீங்களா? வேர்ட் ஆஃப் காட் உள்ள அனுப்புறாரு ஃபர்ஸ்ட். உள்ள அனுப்பிட்டு போறாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் தெரிச்சு ஓடுறாராம் வெளியில. கேட்டா உள்ள ஒரு பயங்கரமான பவர் இருக்கு, நீ வெளியே தள்ளுது. நான் கேட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போனேன் ஜோம் பண்றதுக்கு. உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன் அவங்க வீட்டுல உட்காந்து. நான் கேட்டேன்,
பவர் இருந்தா பவரை துரத்தி விட வேண்டியதானேன்ட்டு. அதாவது நம்ம ஆளுங்க தவறு பண்ணிட்டு பவர் கிவர் அப்படின்றது. அங்க ஒரு பவர் இருக்கு, இங்க ஒரு இது இருக்கு, உள்ள என்ன பவர் இருக்குன்னே தெரியல யாருக்கும். இந்த இது நிகழ்வு நடந்துச்சு. ஒருத்தவங்க வீடு வாங்கியிருந்தாங்க, வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டுல ஏதோ நடந்துருச்சு கொஞ்சம் இதுன்னு உள்ள போயிட்டு, இது இப்படி இருக்கு உங்க வீட்டுல, இந்த வீடு இது இப்படி ஆயிடுச்சு, அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு நான் பாக்குறேன். அவங்க என்கிட்ட கேக்குறாங்க, பிரதர் நாங்க வீடு வாங்கியிருக்கோம் பிரதர், இப்படி சொல்றாரு அப்படின்னா அப்படின்றாருன்னா, நான் சொன்னேன், இந்த பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இருக்கிற வீடோ நீங்க வச்சிருக்க கார்லயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? இந்த பேய் படம் எல்லாம் பார்த்துட்டு தயவுசெய்து இந்த இந்த தியாலஜிக்கு வந்துடாதீங்க, அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குதான் அப்படின்ட்டு. நான் 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 ஓப்பனா சொல்றேங்க, இது ரியலா நடந்தது. நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் 2014 ஊழியம் பண்ண ஊழியத்துக்கு அப்புறம் தான் வந்திருந்தேன். ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்ல தான் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்க்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு வீட்டில் குடியிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தேன். அங்கதான் மூத்த பிள்ளை பிறந்தா. எல்லாம் இருந்தோம். அந்த வீடை காலி பண்ணி போயிட்டேன். 1.5 வருஷம் கழிச்சு காலி பண்ணி ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் மூவ் பண்ணேன். அப்போ காலி பண்ண பிறகு ஒருத்தங்க என்கிட்ட சொல்றாங்க, அதே வீட்டில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போனானா. நான் எந்த வீட்டுல, நான் இருந்த வீட்டிலே அந்த காம்பவுண்ட்லயே வெளியில மரத்துல, அந்த மரத்தெல்லாம் காமிச்சாங்க, இந்த மரத்துல தூக்கு போட்டு செத்தாங்க அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன் அவங்க கிட்ட, நீங்க ஏன் அதை சொல்லல? அதாவது அவங்க ஓனர் சொல்லல, இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஏன் சொல்லல? இல்ல நீங்க சின்ன பிள்ளைங்க பயந்துருவாங்கன்ட்டு. நான் என்ன யோசிச்சேன்னா, சொல்லியிருந்தா கொஞ்சம் நைட்டு கிட்ட போய் பார்த்துருக்கலாம், அதான் தெரியுதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல, சினிமாட்டிக்கா இருந்திருக்கும்ல, அப்படியே பார்த்துருக்கலாம், அதான் தெரியுதா நமக்கும் கண்ணுக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தாங்க அந்த இடத்துல. 1.5 இயர்ஸ் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். மூத்த பிள்ளை அங்கதான் பிறந்தா, சரிங்களா? நான் என் ஊழியத்தை அங்கதான் ஆரம்பிச்சேன். எந்த பேயும் வரல, எந்த பிசாசும் வரல. ஆமேன். சோ அந்த வீடோ அந்த காரோ அதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு உள்ள யார் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமேன். Do you know who is inside of you? Do you have the revelation that Christ lives inside of you? அதுதான் முக்கியம். ஆமேன். சோ வேர்ட் ஆஃப் காட் உள்ள இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் வெளியே வரும். இன்னொரு ஒரு முக்கியமான பிரேயர், என்ன பிரேயர்னா அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது. நீங்க அந்நிய பாஷையில உங்களால ஜெபம் பண்ண முடியும், நீங்க அந்த வரத்தை பெற்றிருக்கிறீங்க, அதாவது யூ ஹவ் ஆல்ரெடி பீன் பிரேயிங் இன் டங்ஸ்னா ஐ வுட் என்கரேஜ் யூ டு பிரே எவ்ரி டே. ஏன்னா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, வாங்க இதை பார்த்துட்டு முடிச்சிருவோம் ஷார்ட்டா. 1 கொரிந்தியர் 14:2. 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஓகே, அந்நிய பாஷையில பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன பேசுறீங்க? ஆவியில ரகசியம் பேசுறீங்க, மனுஷனிடத்துல பேசுறீங்க, தேவனிடத்துல பேசுறீங்க. ஹீலிங்க்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது காட்டுறேன். 4வது வசனம் படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஓகே, இங்க பக்தி விருத்தின்னு வருது. இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, he who speaks in a tongue edifies அப்படின்னு வரும். edifies himself. அந்த வேர்ட் edifyingன்றது ஹீப்ரூ, அதாவது கிரீக் பைபிளவே பாத்தீங்கன்னா பில்டிங் யுவர் பாடி, உங்க சரீரத்தை நீங்களே கட்டுகிறதா அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வியாதியா இருக்கிறீங்க, பலவீனமா இருக்கிறீங்கன்னா, உங்களால அந்நிய பாஷை பேச முடியும்னா ஐ வுட் என்கரேஜ் யூ ஸ்பீக் இன் டங்ஸ். வேற எதுவும் ஜோம் பண்ணாதீங்க, டங்ஸ்ல ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ உங்க வீட்டிலே யாருக்கோ பலவீனம் இருக்குது, சரிங்களா? நிறைய நேரம் வீட்டில் நம்மளுக்கு பலவீனம், அதாவது எஸ்பெஷலி ஃபேமிலிக்குள்ள சிக்னஸ் இருக்கும்போது இட் இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரே. நானே அதை உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா இமோஷனலா நம்ம அவங்களோட என்னதான் இருப்போம், பாண்டிங்ல இருப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஜோம் பண்ணவே வராது. நிறைய கவனிச்சிருக்கீங்களா? வெளியில இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமா ஜோம் பண்ணுவோம், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கணும் ஜோம் பண்றதுக்கு வராது நமக்கு. நம்மளுக்கு என்ன, நம்ம இமோஷனலா இருப்போம், வில் பி கனெக்டட் டு தம், சரிங்களா? அது நத்திங் ராங் இன் தட். ஏன்னா ஃபேமிலி மெம்பரு இந்த அட்டாச்மெண்ட் இருக்கும், லவ் இருக்கும், அதனால உங்களுக்கு வராது. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா பெஸ்ட் என்னன்னா டங்ஸ்ல ஜோம் பண்றது தான். இட் ரியலி ஒர்க்ஸ், இட்ஸ் வெரி பவர்ஃபுல். கையை மேல வச்சு டங்ஸ்ல ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா டங்ஸ்ல ஜோம் பண்ணும்போது ஆவியானவர் நீங்க எதற்காக ஜோம் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஜோம் பண்ணுவார். Hallelujah. He will intercede according to what is required. So the word edify, 4வது வசனத்துல he who speaks in a tongue edifies himself அப்படின்னா it is literally building your body. It builds your body. So நீங்க டங்ஸ்ல ஜோம் பண்ணும்போது நீங்க என்ன ஆகும்னா உங்க பாடி பில்ட் ஆகுது, உங்க மைண்டும் சவுண்ட் மைண்ட் ஆயிடும், உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் போயிடும் உங்களுக்கு.
ஆமென். ஸோ டங்ஸ்ல நிறைய ஜோம் பண்ணுங்க. டங்ஸ்ல ஜோம் பண்ணும்போது யுவர் பில்டிங் யோர் செல்ஃப், யூ எடிஃபைஸ் ஹிம்செல்ஃப். பக்தி விருத்தி, தமிழ்ல வந்து பக்தி விருத்தின்னு போட்டிருக்கு. அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை. பக்தி விருத்தினா பக்தி தான் விருத்தி ஆகுதுன்னு அர்த்தம். பக்தினா யுவர் பிலீஃப் சிஸ்டம், யுவர் ஃபெய்த் மட்டும் தான். இல்ல லிட்டரலி யூ பில்ட் யுவர் செல்ஃப், யுவர் பாடி கெட்ஸ் பில்ட். சி, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் நீங்க வந்து ஒரு நியூ ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்தாலுமே இட் ஸ்டில் லிவ்ஸ் இன் தி ஓல்டு பாடி. கரெக்டா? புதிய ஆவி இருந்தாலுமே பழைய சரீரத்துக்குள்ள தான் இருக்குது இல்ல. பழைய சரீரம், பழைய சிந்தை, மைண்ட் இன்னும் புதுப்பிக்கப்படல, சரீரமும் அப்படியே தான் இருக்குது. ஆனா இது இப்ப நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து வேர்டுனால பில்ட் பண்ணணும். அடுத்தது அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுனால பில்ட் பண்ணணும். ஆனா அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து நிறைய ஜெபம் பண்ணார். இதோ ஜீசஸ் வாஸ் வேர்ட் மேட் ஃபிளஷ், வார்த்தை மாம்சமா இருந்தது ஆன ஒரு நபரா இருந்தாலும், திரியேக தேவன்ல 2வது நபர் அவரு. ஆனாலும் அவர் எப்படி இருந்தார் உலகத்தில் இருக்கும்போது? ஜெபம் பண்ற ஒரு மனுஷனாக இருந்தார். He was a man who prayed. Why? Because when you pray, you build yourself. பிரேயர் வந்து ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. பிரேயர் வந்து ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களே நீங்க கட்டி எழுப்புறீங்க. பிரேயர் வந்து இட் இஸ் நாட் த டைம் டு மோன். சில பேரோட ஜெபம்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அழுகதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அழுதுட்டு வந்துருவான் வெளியில. அதுக்கு மேல ஜெபமே பண்ண மாட்டான். அழுதுட்டு வெளியே வந்துருவான். அழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு. அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சு வெளியே வந்துடும். அழுதான், அழுது தீத்திட்டேன், ஆண்டோட்ட கொட்டிட்டேன். சரி ரைட்டு, அடுத்தது என்ன சொன்னாரு தெரியலீங்க. அழுறது தப்பு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டோட்ட போய் அழுறதோ, ஆண்டோட்ட உங்க குறைகளை சொல்றதோ தப்பே கிடையாது. சொல்லுங்க, அது தப்பே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பெட்டிஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் பெட்டிஷனுக்கு பதில் வந்துச்சா இல்லையா? அதனாலதான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க நார்மலா ஜெபம் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? 5 நிமிஷத்துக்கு மேல பாயிண்டே கிடையாது. நம்ம யார்ட்டுமே என்ன மிஞ்சி போனா என்ன பாயிண்ட் இருக்கு நம்ம கிட்ட? என்ன ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே எங்க அம்மா ஆசீர்வதிங்க, அப்பா ஆசீர்வதிங்க, என் புருஷனை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே, நான் வீடு கொடுத்தீங்க, கார் கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. நைட்டு சாப்பாடு கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல சபை கொடுத்தீங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மா ஆசீர்வதிங்க. அவ்வளவுதான். முடிஞ்சு போனா 2 நிமிஷம் தான் வரும். அப்புறம் கடன் பிரச்சனை தான், ஆண்டவரே கடன் பிரச்சனை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்படி அவ்வளவுதான். ஒரு 4 பிரச்சனை, ஒரு 4 பாயிண்ட். கரெக்டா இல்லையாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணலாம். மணிக்கணக்கில் நீங்க அந்நிய பாஷையில ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பாருங்களேன். அப்படியே நீங்க வேலை செய்யும் போது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு, உங்க கார் ஓட்டும் போது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு, அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். உங்களோட மைண்டே வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இஃப் யூ கேன் ப்ரே இன் டங்ஸ், ப்ளீஸ் ப்ரே. இன்னொரு டவுட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நான் டங்ஸ்ல ஜெபம் பண்றேன் பிரதர், ஆனா ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் பிரதர்னு வாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஆம் ஐ டூயிங் சம்திங் ராங்? நான் ஏதாவது தப்பு பண்றேன்? நான் தப்பே பண்ணலங்க, சொல்லிக்கிட்டே இருங்கன்றோம். எல்லாருமே ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணுதான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப வருஷமா அந்த ஒரு வார்த்தை தான் பேசுறது. பரவாயில்ல பிரதர், அந்த ஒரு வார்த்தை நீங்க பேசல, பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாரு உங்க வழியா. ஒரே வார்த்தை தானே, பரவாயில்ல பேசுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு வார்த்தை தான் பேசுறேன், நானா பேசுறணும். இன்னொரு ஒரு தாட் வரும், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவோம், நானா ஜெபம் பண்றேன் போல. நீங்க தான் ஜெபம் பண்றீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், நீங்க தான் ஜெபம் பண்றீங்க. உங்களுக்குள்ள இருந்து எதுவும் ஜெபம் பண்ணல. உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அறியாம யாரோ ஜெபம் பண்றாங்கன்னா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணி அனுப்பி விடுறேன். சரிங்களா? உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அறியாம, பிரதர் எனக்கு அறியாமையே என் வாயெல்லாம் ஆடி எல்லாம் அப்படியே பண்ணுதுன்னா, ப்ளீஸ் கான்டாக்ட் ஜே கிரண் பால், ஐ வில் டூ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. பிசாசை துரத்தி விடணும் கொஞ்சம். லைக் எனி அதர் கிஃப்ட், மற்ற வரங்களை போல அந்நிய பாஷையும் உங்களுக்கு அடங்கின வரம். இட் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். இப்ப எப்படி ஹீலிங் கிஃப்ட் வந்து எனக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதுவாலாம் என் கையெல்லாம் போகாது. என்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் போய் கை வச்சு தான் ஜெபம் பண்ணணும். போஸ்ட் பண்ணிலாம் யாரும் ஜெபம் பண்ண வைக்க முடியாது என்ன. அது மாதிரி தீர்க்க தரிசன வரமும் வந்து எப்படின்னா, நான் தீர்க்கதை சொல்லணும்னு நினைச்சாதான் சொல்ல முடியும் என்னால. எனக்கு டிசைரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால பவுல் எப்படி எழுதுறாருன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு எல்லாரும் வந்து வாஞ்சியா இருங்கன்ற, டிசைர் தட் யூ ப்ராஃபஸைன்றது. அந்த வாஞ்சே இல்லைன்னா தீர்க்க தரிசனமே வராது. நிறைய பேருக்கு வாஞ்சே கிடையாது, அதனால தான் வர மாட்டேங்குது. கேட்பாங்க, பிரதர் நீங்க எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் வாஞ்சித்தீங்கன்னா வந்துடும், டிசைர் பண்ணீங்கன்னா வரப்போகுது உங்களுக்கு. இல்ல பிரதர் ஏதோ ஸ்பெஷலா பண்ண, எதுவும் ஸ்பெஷல்லாம் பண்ண வேண்டாம். இந்த ஸ்பெஷலான எண்டிங், ஸ்பெஷல் தோசை, இந்த கதையே கிடையாது. நீங்க டிசைர் பண்ணீங்கன்னா வரம் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதே போலதான் அந்நிய பாஷையும் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீங்க டைம் செட் பண்ணி உட்காந்து பேசணும். இது எல்லாம் டிசிப்ளின் தான், நம்ம செட் பண்றதா எல்லாமே.
ஆமென். இதெல்லாம் செய்யும் போது என்ன நடக்கும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா உங்க விசுவாசம் நடக்கும். இதுதான் அந்த 5 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்ல. ஃபர்ஸ்ட் என்னது? இயேசு கிறிஸ்துவின் பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் அ மிரக்கல் ஃப்ரம் காட், ஹீலிங் ஃப்ரம் காட், நிறைய சாட்சிகளை பாருங்க. அடுத்தது என்னது? வசனத்தை விதைங்க எடுத்து புட் வேர்ட் இன் யோர் ஹார்ட். மூணாவது, ஹேவ் ஃபெலோஷிப் வித் ஃபெய்த் பீப்புள். விசுவாசத்துல இருக்கிற நபர்கள், உங்களை மாதிரியே நல்லா விசுவாசிக்கிற நபர்கள், உங்களை மாதிரியே இல்ல, உங்களோட பெட்டரா விசுவாசிக்கிற நபர்களை பிடிங்க பண்ணுங்க. இந்த ஃபெய்த் ஃபெலோஷிப்ல இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் திங். இப்போ சப்போஸ் நீங்க இருக்கிற இடத்துல வந்து அப்படி யாரும் இல்ல பிரதர் தெரியலன்னா, நீங்க யாரோட மெசேஜ் கேட்குறீங்களோ அதுவும் இட் மேக்ஸ் an இம்பாக்ட். நீங்க யார் மெசேஜ் கேட்குறீங்களோ, எந்த மினிஸ்ட்ரியோட நீங்க கனெக்டடா இருக்கீங்களோ அந்த இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன் லைஃப்ல. அதனால தான் நான் எல்லாரும் மெசேஜ்லாம் கேட்க மாட்டேன். 1000 பேர் இருந்தாலுமே எல்லாரும் கேட்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் சில பேரோட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க மெசேஜ் அதுல சில பேரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்பேன் உட்காந்து. அவங்க வேற ஊர்ல இருப்பாங்க, வேற நாட்டுல இருப்பாங்க, அவங்கள மீட்லாம் பண்ண முடியாது. ஆனா அவங்க மெசேஜ் கேட்கும்போது அவங்களோட நீங்க ஒரு ஃபெலோஷிப்ல வந்துடுறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? யூ கம் இன் அ ஃபெலோஷிப் வித் தெம். அவங்களோட இதெல்லாம் உங்களுக்கு உள்ள போகுது. அவங்க பிலீவ் பண்றதெல்லாம் உங்களுக்கு உள்ள ஒர்க் ஆகும். அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படியும் நீங்க என்ன பண்ணலாம்? இது பண்ணலாம். அடுத்தது புக்ஸ் வழியாகவும் நீங்க வந்து ஃபெலோஷிப் பண்ணலாம். இது வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஹோலி கம்யூனியன். த்ரூ ஹோலி கம்யூனியன். டெய்லி கம்யூனியன் எடுங்க. இந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 2:42. 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை எதுல உறுதியா இருந்தாங்களா? அப்போஸ்தலரின் உபதேசம். அப்பனா அப்போஸ்டல்ஸ் டாக்டர்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஆல் த புக்ஸ் ரிட்டன் பை தி அப்போஸ்டல்ஸ். பவுலோட புஸ்தகங்கள், பேதுரு, யோவானு, யாக்கோபு, நியூ டெஸ்ட்மென்ட். பேசிக்கலி இந்த நியூ டெஸ்ட்மென்ட் புக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அவங்க. ஆமென். அடுத்தது அந்யோனித்தியம்னா ஃபெலோஷிப். நெக்ஸ்ட் என்னது? அப்பம் பிற்கதிலும் கம்யூனியன். டெய்லி தே broke bread. வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள் இருக்கு. அடுத்தது ஜெபத்திலும். நான் சொன்னது எல்லாமே வந்துருச்சா? நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிடுச்சா உங்களுக்கு? இதுல உறுதியாய் தரித்திருந்தார்களாம். ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அப்படின்னு வரும் என்கேஜில. ஸ்டெட்ஃபாஸ்ட்னா உறுதி, ரொம்ப கண்டினியூஸா உறுதியா இதுலயே இருந்தாங்களாம். அதனாலதான் ஆதி திருச்சபை வந்து ரொம்ப வல்லமையா இருந்துச்சு. என்னோட ஹீலிங் ஸ்கூல் அட்டன் பண்ண ஒரு தம்பி, அவர் வந்து ஒரு ஊழியக்காரனோட பையன். அவரு அப்பா பெரிய ஊழியக்காரர். இவர் இப்பதான் ஊழியத்துக்கு வராரு. அவர் என் ஹீலிங் ஸ்கூல் அட்டன் பண்ணாரு. அவர் என்னை பார்த்ததே கிடையாது. அவர் ஹீலிங் ஸ்கூல் அட்டன் பண்ணாரு. அவர் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாரு. அட்டன் பண்ணப்போ, அண்ணா இப்போ எனக்கு ஹீலிங்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நான் மீட்டிங்ல அப்படின்னாரு. அவர் மேல நான் கை வச்சு ஜோம் பண்ணல, எதுவும் பண்ணல. இயேசு கிறிஸ்து வந்து மேலறையில உள்ள பூந்து ஆவியை அவர்கள் மேல ஊதினார் அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்ச பிடிச்சி பூன்னு ஊதல. இது மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க நம்ம மக்கள். பிரதர் ஏதாவது கையை வைங்க பிரதர், மூஞ்சில ஊதுங்க பிரதர், ஒரு இயேசு மாதிரி எச்ச குழப்பி மேல தடவுங்க பிரதர், இப்பெல்லாம் கேட்கறாங்க. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் எதுவுமே பண்ணல பாருங்க. நான் வெறும் ஹீலிங் ஸ்கூல்ல அந்த பையன் அட்டன் பண்ணான். அவன் சொன்னான், இப்போ நிறைய ஹீலிங்லாம் நடக்குதுன்னா, ஐ சி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்னா. என்ன பண்ணேன் அவனுக்கு? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை அவனுக்கு நான் இது பண்ணேன். ஹீலிங் ஸ்கூல் அட்டன் பண்ண அதான் நான் பண்றேன். எனக்கு ஆண்டவர் எதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அந்த வேர்ட்ல இருக்கிற அனாயிண்டிங் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஆமென். அந்த வார்த்தையின் மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அவங்க பிசிக்கலா என் கூட இருக்காங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்க வேற எங்கேயோ தான் இருந்தாங்க. அவங்க த்ரூ ஜூம் தான் மீட் பண்ணோம். பட் இட் ஒர்க். ஏன்னா அதை எடுத்து அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சார். இப்போ நான்லாம் நிறைய டீச்சிங் அப்படிதான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஊழியக்காரர் அமெரிக்காவில் உட்காந்துருப்பாரு. அவருக்கு கிரண் பால்னா யாருன்னே தெரியாது. ஆனா அவரோட டீச்சிங் நான் எடுத்தீங்க நான் யூஸ் அப்படிதாங்க நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். ஹீலிங் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதே அப்படிதான் பண்ணேன். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சதே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து டாட் ஒயிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அமெரிக்கால. பார்த்தா ஊழியக்கார மாதிரியே இருக்க மாட்டாரு. ஆனா அதுதான் ஊழியம் பண்றாரு. அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ரோடா நடந்து போய் எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வா இப்படி பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதை பார்த்தா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி நம்ம எங்க போய் பண்றது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், ஹாஸ்பிட்டல் எல்லாம் போடான்ட்டு. போய் பண்ணுவோம் எல்லாருக்கிட்டையும். எல்லாம் போய் ஜோம் பண்ணுவார். ஏன்னா அவரும் அப்படிதான் போனார். சும்மா போவாரு, உங்களால ஜோம் பண்ணுமா, நானும் அப்படிதான் போவேன், உங்களால ஜோம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்கன்னு கை வைப்பேன், ஜோம் பண்ணுவேன், ஹீலிங் நடக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. இந்த பாருங்க, பார்த்தா ஊழியக்கார மாதிரியா இருக்காரு அவரு. எவனும் சேர்த்துக்கவே மாட்டாங்க இவரெல்லாம். நம்ம ஊர்லாம் கிட்டே சேர்த்துக்க மாட்டாங்க இவரை. முதல்ல முடிய விட்டு கிராப்பை விட்டு சட்டையை மாத்துன்றுவாங்க.
புரியுதுங்களா? தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். இவரோட 2010ல வீடியோஸ் பார்ப்பேன் உட்காந்து. 2010ல சொல்றேன், 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, HCL வேலை பார்க்கும்போது பார்ப்பேன். ஆச்சரியமா இருக்கும். பா இப்படி பண்றாரு. அந்த ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாரு. இப்ப இதுலயாவது கொஞ்சம் இந்த பாருங்க, ஒரு சேட்டனிஸ்ட் இதுல போயிட்டு, அங்க அமெரிக்கால இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இந்த சேலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அமெரிக்கால. அது எந்த ஸ்டேட்னு தெரியல. விஸ்கான்சின் சேலம் நினைக்கிறேன். அங்க இந்த விச் கிராஃப்ட் பண்ற இதெல்லாம் நடக்கும் அங்க. அங்கெல்லாம் போய் ஒரு ஊழியம் பண்ணுவார். இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஊழியம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் இந்த மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் போகிறதுக்கு நான் ரொம்ப பாஸ்டன் சிஸ்டர். பாஸ்டன்ல நார்த் இந்தியாலாம் நான் ரொம்ப பிரியப்பட்டு போவேன். ஏன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விச் கிராஃப்ட் பண்றவன் இவனெல்லாம் பார்க்கலாம். அவனெல்லாம் நம்ம தான் போய் பார்க்கணும். நம்ம பார்த்தா தான் அவனுக்குலாம் விடுதலை உண்டாகும். அங்க அந்த மாதிரி இடத்துலலாம் இவர் போய் ஊழியம் பண்ணுவார். ஆமென். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு எப்படி இந்த இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இந்த மாதிரி நான் யாரும் பண்ணி பார்த்ததே இல்லை. இந்தியாவில் ஒன்றும் சபையை விட்டு வெளியே போக மாட்டானே, எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. வெளியே வேணா ஒருத்தனும் வரமாட்டான். இதெல்லாம் பார்த்தேன், வீடியோஸ்ல பார்க்குறேன். 2010ல நான் பார்க்குறேன். 2010, 2011ல அப்போ நான் இதெல்லாம் பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்குள்ள ஆசை, வா நாம ஏன் அப்படி பண்ணக்கூடாது? அதாவது நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா, இந்த மாதிரி முடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறானுங்க. அதை விட்டுருங்க. இவர மாதிரி ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. நம்ம ஆளுங்க எப்படி இந்த மாதிரி முடி வளர்க்கலாம், எப்படி இந்த மாதிரி ட்ரௌசர் போட்டுக்கலாம், நம்ம ஆளுங்க இப்படி காப்பி அடிக்கிறானுங்க. அதை விட்டுட்டு எப்படி இப்படி ஊழியம் பண்ணலாம், எப்படி ஒரு கர்த்தரை இப்படி வந்து பிரதிபலிக்கிறாரு, என்ன பண்றாரு இவரு, அதை பாருங்க. அதுல இருந்து கத்துக்கோங்க. இவரை போய் மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல, வீடியோவே பார்த்துக்கலாம். அமெரிக்கால இருந்தீங்கன்னா மீட் பண்ணுங்க. பட் என்ன மாதிரி அடுத்த இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரேனார்ட் பாங்கே வீடியோஸ், இதெல்லாம் ஒரு அருமையான டெஸ்டிமோனி. இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்குது. இவர் வந்து ஒரு முஸ்லீம் மேன். ஒரு முஸ்லீம் மேனுக்கு ஒரு ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணி கால் வளர்ந்துரும். ரொம்ப ரொம்ப பயங்கரமான டெஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங் டெஸ்டிமோனி. ஏன்னா இவர் வந்து எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்தை, அந்த முஸ்லீம் சைட்ல இருக்கிற ஆலயத்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவார். இந்த முஸ்லீம் கண்ட்ரோல்ல இருக்கிற ஆலயத்துக்குள்ள அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க கிறிஸ்டியன்ஸை. ஸோ இவர் வந்து ஆண்டவர் சொல்லிடுவாரு, நீ உள்ள போய் ஜோம் பண்ணுன்ட்டு. ஸோ இவர் வந்து எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த மனுஷனை பார்ப்பாரு. இவர் மாதிரி இப்படி இப்படி நடந்து வருவார். உடனே வாங்க ஜோம் பண்ணுன்னு சொல்லி ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ண உடனே கால் வளர்ந்துரும். கால் வளர்ந்த உடனே இவர் அவர்கிட்ட கேட்பாரு, நீங்க என்ன வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி நான் போகணுன்னே இவர் தான் அந்த இதுக்கு இன்சார்ஜான், அந்த இதுக்குள்ள போறதுக்கு. ஃப்ரீயா உள்ள கூட்டு போயிடுவார் அவர். ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த டெஸ்டிமோனி. ஆமென். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு பசி உண்டாகும், ஒரு தாகம் உண்டாகும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா என்ன முடி இப்படி வளர்த்து வச்சிருக்காரு, என்ன ட்ரௌசர் போட்டிருக்காரு. இதனாலதான் நம்ம ஆளுங்க இப்படியே இருக்கிறானுங்க. என்ன முடி வளர்த்து வச்சிருக்கான், என்ன ட்ரௌசர் போட்டிருக்கான். புரியுதுங்களா? இதை போய் நீங்க நார்மல் ஒரு கிறிஸ்டியன்ட்ட காட்டுங்க, இவ கள்ள உபதேசருங்க, முடிய பாருங்க, என்ன கூட வைக்கல, செம்பட்டு போய் கிடக்குது. என்ன வச்சிருக்கலாம்ல. இப்படி இருக்காரு இந்த ஆளு. ட்ரௌசர் போட்டிருக்காரு, பாதினா ட்ரௌசர் தான் போட்டிருப்பாரு. இவரு ஒரு தடவை இவரை கூட்டிட்டு இவரு போனாராம், டேனியல் கொலண்டா, ரேனார்ட் பாங்கியோட சக்சஸர் இருக்கார்ல டேனியல் கொலண்டா, அவரை கூட்டிட்டு ஒரு ஆப்பிரிக்கால ஒரு மீட்டிங்கு போனாராம், ஒரு பெரிய சர்ச்சுக்கு. அப்போ அங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்கா. ஆப்பிரிக்கால ஜென்ரலா எல்லாம் சூட்ல தான் இருப்பானுங்க பாஸ்டர்ஸ் எல்லாம். நீங்க பாத்துருக்கீங்களா? ஜென்ரலா பிளாக்ஸ் வந்து சூட், ஃபுல் சூட்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. இவர் எல்லாரும் சூட்ல இருக்காங்களாம், இவர் வராராம், இவர் மட்டும் ஷார்ட்ஸ் போட்டு வராராம். யாரு? நம்மள இவரு டாட் வைட். அங்க கூட இருக்க பாஸ்டர் கேட்கறானே, இவர் ஏன் கூட்டு வந்தீங்க அப்படின்னா, டேனியல் இல்ல இஸ் மை ஃப்ரெண்டு, இவரு என் கூட உட்காந்துருப்பாரு அப்படின்னு. அவருக்கு அந்த ஹோஸ்ட்டுக்கு பிடிக்கவே இல்லையா இவர் வர்றது. யாரு? நம்ம டாட் வைட் வர்றது. ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டு முடிய இப்படி வளர்த்து வச்சுட்டு வந்திருக்காரு ஒரு ஆள். அது ஒரு கலரா தான் சட்டை போட்டிருப்பாரு, ஜிகுன்ட்டு வந்திருக்காருன்னு பிடிக்கவே இல்லையா. வந்து ஸ்டேஜ்ல பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரான் டேனியல் கொலாண்டா. ஏன்னா டேனியல் கொலாண்டா நல்லா சூட்டு கிட்ட எல்லாம் போட்டிருப்பாரு அவரு. ஒரு செஷன் முடிஞ்ச உடனே இவர் இப்படிதான் பிரசங்கம் பண்ணும்போதே இப்படிதான் இருப்பாரு அவரு, டிஷர்ட் ஜீன்ஸ் தான் போட்டிருப்பாரு அவரு. டேனியல் கொலாண்டா உடனே முடிஞ்ச உடனே இப்போ டாட் வைட் பேசுவாரு அப்படின்ட்டாராம். அந்த பாஸ்டர் சொல்றாரா, இல்ல இவர் எப்படி நான் அலோவ் பண்றது, முடியாது, இங்க எல்லாம் பாஸ்டர்ஸா வந்திருக்காங்க கான்ஃபரன்ஸுக்கு, இவ்வளவு விட முடியாது அப்படின்னு. அவர் உடனே டேனியல் இல்ல என் ஃப்ரெண்டு டாட் பேசி ஆகணும் அப்படின்னு மைக்கை கொடுத்துட்டாங்க டாட் வைட் கிட்ட. செஷன் முடிஞ்சோடனே அந்த ஹோஸ்ட் பாஸ்டர் அழுதுகிட்டு வரான். அழுதுட்டு வந்து இவர் கையை பிடிச்சி, ஐயா நீ மன்னிச்சுக்கோங்க ஐயா, உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், நீங்க நிஜமாலே ஒரு தேவ மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஆமென். சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தாகம் உண்டாகும், பசி உண்டாகும். இது எந்த பாருங்க, ஷார்ட்ஸ் போட்டு ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. நம்ம ஊர்ல இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம ஊர்ல இதெல்லாம்.
எங்கேயாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஸ்டேஜ்ல எப்படி நின்னானா, ஸ்டேஜுக்கா சர்ச்சுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஸ்டேஜை விட்டுருங்க. அதாவது நம்ம இதை பார்த்துட்டு இவர மாதிரி ஷார்ட்ஸ் போடணுன்றது இங்க மெசேஜ் கிடையாது. நீங்க உடனே கிரண் பால் பிரதர் காமிச்சாரு, நம்மளும் ஷார்ட்ஸ் போடுவோம், அது மெசேஜ் கிடையாது. மெசேஜ் வந்து என்னன்னா, நம்மளுக்கு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. மெசேஜ் இஸ் நாட் வேரிங் ஷார்ட்ஸ். மெசேஜ் இஸ் சீயிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்கிறாங்க அதெல்லாம் பாருங்க. எப்படி வந்து ஒரு கிறிஸ்துவ அறியாதவனுக்கு போய் கிறிஸ்துவ சொல்றாங்க, எப்படி தைரியமா இருக்காங்க. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதா அந்த தைரியமான ஒரு ஃபெய்த், போல்டு ஃபெய்த், போல்ட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்க விசுவாசம் வளரும். ஹalleluya. ஸ்பெண்ட் டைம் இன் ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க, லிங்க் அனுப்புறேன். அப்புறம் அப்படியே பாருங்க எல்லாரும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா அங்கங்க இருக்கிறாங்க, அங்கங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். மீன்வைல் இஃப் யூ வாண்ட் டு சோ இன் மை மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியத்திற்கு உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு நீங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், என் கூகுள் பே நம்பர், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. ஆமென். ஸோ டு கிவ் டு மை மினிஸ்ட்ரி, என் ஊழியத்தில் கொடுப்பதற்கும் காணிக்கைகளை கொடுப்பதற்கும் விதைப்பதற்கும் நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். நீங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க. ஸோ தட் ஐ வில் நோ. நான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிவிடுவேன், ரிசீவ் பண்ணிட்டேன்ற அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிவிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் டு த மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி கொடுப்பதற்கு நன்றி செலுத்திக்கிறேன். ஆமென்.